கதைகளை ஆடியோ டிராமா வடிவில் பதிவிடுற நம்ம ஒலியும் கதையும் சேனல்ல இப்போ துப்பறியும் கதைகளை சீரியஸ் ஆஃப் எபிசோட்ஸ், அதாவது தொடர் காணொளிகளா பார்க்க போறோம். இந்த கதைகள் உலக புகழ் பெற்ற ஷெர்லாக் ஹோம்ஸ் கதைகளை மையமா வச்சு நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி கதைக்களத்தையும் கதாபாத்திரங்களையும் மாத்தி சொல்ல போறோம். விறுவிறுப்பா போகக்கூடிய இந்த கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம ஒலியும் கதையும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பைசன் பள்ளத்தாக்கின் மர்மம். ஒரு நாள் பிரைவேட் டிடெக்டிவான சங்கருக்கு பைசன் பள்ளத்தாக்குல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தந்தி வந்திருந்தது. அந்த கொலையின் விசாரணை சரியா நடத்தப்படலைன்னும் உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு தர சொல்லியும் அந்த தந்தியில போட்டிருந்தது. அதை பார்த்ததும் நம்ம டிடெக்டிவ் சங்கர் அவருடைய நண்பரான டாக்டர் கணேஷை கூட்டிட்டு அந்த பைசன் பள்ளத்தாக்க நோக்கி தன் பயணத்தை ஆரம்பிச்சாரு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் புறப்பட ஆரம்பிச்சதிலிருந்து தான் கொண்டு வந்திருந்த ஏராளமான செய்தித்தாள்களையும் ஆவணங்களையும் பார்த்து குறிப்பெடுத்துட்டும் அப்பப்ப தியானம் பண்ணிக்கிட்டும் சில நேரங்கள்ல மௌனமா உட்கார்ந்துட்டும் தான் வந்தாரு டிடெக்டிவ் சங்கர். மிஸ்டர் கணேஷ், இந்த கேஸ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு வார்த்தை கூட தெரியாது சார். கொஞ்ச நாளா நியூஸ் பேப்பரே படிக்கல. நம்ம ஊர் பேப்பர்ல இந்த கேஸ பத்தி அவ்வளவு விவரமா எதுவும் எழுதல. இத்தனை நாளா வந்த பேப்பர் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்தா இது ஒரு எளிமையான ஆனா சிக்கலான கேஸ் மாதிரி தோணுது. என்ன சங்கர் சொல்றீங்க? நீங்க சொல்றதே ஒரே குழப்பமா இருக்கே. அதுதான் சார் உண்மை. எந்த அளவுக்கு ஒரு கேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா எந்த சிக்கலும் இல்லாத மாதிரி தோணுதோ அந்த அளவுக்கு அதை சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த கேஸ்ல கொலை செய்யப்பட்டவருடைய மகனுக்கு எதிராக தான் எல்லா சாட்சிகளும் இருக்கு. ஆனா இதுல நேரடியா நான் சம்பந்தப்பட்டு என்ன விஷயம்னு பார்க்குற வரைக்கும் என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சங்கர் நடந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. பைசன் வேலி இல்ல பைசன் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இடுக்கி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்க ஜான்கிற ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு. இவருக்கு நிறைய நிலப்புலன்கள் உண்டு. இவரு ஜார்க்கண்ட்ல வேலை செஞ்சு நிறைய சம்பாரிச்சுட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சொந்த ஊருக்கு வந்திருந்தாரு. இவருடைய நண்பர் தான் சார்லஸ். இவரும் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தவர் தான். ஜானுக்கு சொந்தமான ஒரு பண்ணையில தான் சார்லஸ் குடியிருந்தாரு. ஜான் சார்லஸை விட பணக்காரர். இருந்தாலும் தன்னுடைய நண்பரை சரிக்கு சமமா மதிச்சு அடிக்கடி 2 பேரும் ஒன்னா பொழுத கழிக்கிறதுண்டு. 2 பேருமே சுத்தி இருக்கிற மக்கள் கூட பெருசா பழக மாட்டாங்க. தனிமைய விரும்புறவங்க. 2 பேருக்குமே குதிரை பந்தயம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால பக்கத்துல இருக்கிற பந்தயம் நடக்கிற இடத்துக்கு அடிக்கடி 2 பேரும் ஒன்னா போயிட்டு வரதுண்டு. சார்லஸ் வீட்டுல 2 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஒரு ஆண், ஒரு பெண். இதே ஜான் வீட்ல கிட்டத்தட்ட 10-12 வேலைக்காரங்க இருந்தாங்க. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை மதியம் 3 மணிக்கு சார்லஸ் சோலைவனத்துல இருக்கிற தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி பைசன் குளம் வரைக்கும் நடந்து போயிருக்காரு. பைசன் பள்ளத்தாக்குல பாயிற ஒரு நதியிலிருந்து பிரிஞ்சு இந்த குளம் ஒரு ஏரி மாதிரி உருவாயிருக்கும். அன்னைக்கு காலையில தன்னுடைய வேலைக்காரங்க கிட்ட பேசும்போது அன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு தனக்கு முக்கியமான ஒரு அலுவலக பணி இருக்கிறதாகவும் அந்த சமயத்துல தான் வீட்ல இருக்க மாட்டேனும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வேலைக்காக வீட்டை விட்டு போனவரு திரும்பி உயிரோட வரவே இல்ல. சோலைவனத்துல இருக்கிற அவருடைய பண்ணை வீட்டிலிருந்து பைசன் குளத்துக்கு சுமார் ஒரு 1/4 மைல் தூரம் இருக்கும். அவர் அங்கிருந்து நடந்து போகும்போது 2 நபர்கள் அவரை பார்த்திருக்காங்க. ஒருத்தர் ஒரு வயதான பெண்மணி. அவங்க பேர் என்னன்னு சரியா தெரியல. 2வது நபர் மிஸ்டர் டேவிட். ஜானுடைய தோட்டத்துல வாட்ச்மேனா வேலை பார்க்கறாரு. முதல்ல சார்லஸ் தனியா நடந்து போனதாகவும் அவர் போய் கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய மகன் ஜேம்ஸ் கையில துப்பாக்கியோட அவரை பின்தொடர்ந்து போனதாகவும் டேவிட் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் நடந்து போனது ரொம்ப சாதாரணமா தான் இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில சார்லஸ் கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் டேவிடுக்கு சந்தேகமே வந்திருக்கு.
இந்த பைசன் குளத்தை சுத்தி அடர்த்தியான மரங்கள், ஆளுயரத்துக்கு கோரை புற்களும் வளர்ந்திருக்கும். இந்த குளத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் ஓனருக்கு 14 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேரு மேரி. இந்த சம்பவம் நடக்கும்போது மேரி அந்த இடத்துக்கு பூ பறிக்கிறதுக்காக வந்திருந்தா. அவளுடைய சாட்சிப்படி சார்லஸும் அவருடைய மகன் ஜேம்ஸும் குளத்துக்கு பக்கத்துல கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டதாகவும், சார்லஸ் தன் மகனை தகாத வார்த்தைகள் சொல்லி திட்டினதாகவும் சொல்லியிருக்கா. என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்த்த போது மகனான ஜேம்ஸ் தன் தந்தைய அடிக்கிறதுக்காக கை ஓங்குனதையும் பார்த்திருக்கா. இதையெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போன மேரி உடனே தான் வீட்டுக்கு ஓடி போய் தான் அம்மா கிட்ட அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத சொல்லியிருக்கா. நடந்த விஷயத்த அவ தன் அம்மா கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மகனான ஜேம்ஸ் அங்க ஓடி வந்து குளக்கரையில தன்னுடைய அப்பா இறந்து கிடக்கிறதாகவும் அவர் உடலை தூக்குறதுக்கு தனக்கு உதவி செய்யுமாறும் சொல்லியிருக்கான். அவன் அங்க ஓடி வந்து சொல்லும்போது ரொம்ப பதட்டமா இருந்ததாகவும், அவனுடைய வலது கையிலையும் சட்டையிலையும் இரத்தக்கரைகள் இருந்ததாகவும், அவன் கையில துப்பாக்கியோ வேற எந்த ஆயுதமும் இல்லைன்னும் மேரி தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருந்தா. இவங்க 2 பேரும் ஜேம்ஸ் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கும்போது சார்லஸ் அங்க இறந்து கிடந்திருக்காரு. அவருடைய தலையில ஏதோ ஆயுதத்தை வச்சு மறுபடியும் தாக்குனதுக்குண்டான அடையாளங்கள் இருந்திருக்கு. அந்த காயங்களை பார்க்கும்போது ஜேம்ஸ் கையில வச்சிருந்த துப்பாக்கியுடைய பின்புறத்தை வச்சு அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த துப்பாக்கி சார்லஸ் உடைய உடம்பு கிடந்த இடத்திலிருந்து சில அடி தூரத்துல கண்டெடுக்கப்பட்டுச்சு. அங்க நடந்த சம்பவங்கள் மற்றும் சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட நபருடைய மகனான ஜேம்ஸ் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணி செவ்வாய்க்கிழமை அவரை கைது பண்ணி புதன்கிழமை அந்த ஊர் கோர்ட்டுல ஆஜர்படுத்தினாங்க. இது இந்த அளவுக்கு ஒரு தெளிவான வழக்கா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. டாக்டர், சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் சில நேரத்துல நம்மளை ஏமாத்திடும். ஒரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது தீர்வு ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அதையே வேற கோணத்திலிருந்து பார்த்தா நாம நினைச்சதுக்கு நேர்மாறான விஷயங்கள் தென்படும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது ஜேம்ஸ் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் ரொம்ப உறுதியா இருக்கு. அவரு குற்றவாளியா இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அந்த பகுதியில வாழ்ற சில பேரு ஜேம்ஸ் குற்றவாளியா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவரு நம்மளுடைய ஹெல்ப்பை கேட்டிருக்காரு. அதுக்காகத்தான் நாமளும் இப்ப போய்கிட்டு இருக்கோம். ம், ம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சங்கர். எனக்கு என்னவோ நாம போறது சுத்த வேஸ்ட்னு தோணுது. இந்த கேஸ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு. டாக்டர் சார், நான் இத பெருமைக்காக சொல்லல. ஆனா இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டர் கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் என் கண்களுக்கு புலப்படும். அவரு யூகிச்சு கூட பார்க்க முடியாத நிறைய உண்மைகளை நான் கண்டுபிடிப்பேன். அது எப்படி சார் சொல்றீங்க? ஒரு உதாரணம் சொல்லட்டா? உங்க முகத்தை வச்சு பார்க்கும்போது உங்க பெட்ரூம் ஜன்னல் உங்களுக்கு வலப்பக்கம் இருக்குங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா இந்த விஷயம் அந்த இன்ஸ்பெக்டர்னால கண்டுபிடிக்க முடியாது. அட கடவுளே, இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் என் பெட்ரூம்க்கு வந்ததே இல்லையே. நண்பரே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ராணுவத்துல வேலை செஞ்ச நீங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் முகசவரம் செய்ய மறக்கவே மாட்டீங்க. உங்க முகத்தோடைய வலது பக்கத்துல நல்லா நீட்டா சவரம் பண்ணி இருக்கிற நீங்க இடது பக்கத்துல அவ்வளவு தெளிவா பண்ணல. இடது பக்கம் சரியா வெளிச்சம் இல்லாதது தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும். அதனால அந்த பக்கம் சரியா சவரம் பண்ணலங்கிறதையே நீங்க கவனிக்கல. இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு இப்படி ஆறாகுறையா சவரம் பண்ணிட்டு வெளியில வரமாட்டீங்கல்ல. ஒரு விஷயத்த நாம கவனமா பார்க்கறதுக்கும் பார்த்ததை அனுமானம் செய்யறதுக்கும் ஒரு உதாரணமா தான் நான் இதை சொன்னேன். எப்படி இருந்தாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தகவல்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? என்ன தகவல் அது? இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஜேம்ஸ் கைது செய்யப்படும் போது, நீங்க கைது செய்யறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொல்லியிருக்கிற விதத்தை பார்த்தா குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி தானே இருக்கு. இந்த மாதிரியான பதில கேட்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு
தன் மனசுல இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் நீங்கி இவர்தான் குற்றவாளி அப்படின்னு அவர் உறுதி செஞ்சிருப்பாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுடைய அர்த்தம், நான் ஒரு அப்பாவி, இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிறது தான். போலீஸ்காரங்க கைது பண்ண வரும்போது அவர் ஆச்சரியப்பட்டிருந்தாலோ இல்ல நடந்த கொலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலோ தான் எனக்கு அவர் மேல சந்தேகம் வந்திருக்கும். உண்மையான குற்றவாளி இந்த மாதிரியான சூழ்நிலையில தன் மேல குற்றம் சாட்டப்படும் போது ஒன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னை ரொம்ப அப்பாவியா காட்டிப்பான், இல்லைனா கோபப்பட்டு அந்த சூழ்நிலையே மாத்திருவான். ஆனா இந்த இடத்துல ஜேம்ஸ் நடந்துகிட்ட விதம் அவர் உண்மையிலேயே அப்பாவி அப்படின்னு தோண வைக்குது. நான் செஞ்ச தப்புக்குண்டான தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது அன்னைக்கு மத்தியானம் அவர் தந்தை கூட நடந்த வாக்குவாதத்தையும் அதன் வெளிப்பாடா அவரை அடிக்கிறதுக்காக கையோங்குனதையும் குறிப்பிட்டுதான். அவருடைய குற்ற உணர்வும் மன வருத்தமும் தான் அவர் அப்படி பேச வச்சிருக்கு. சரி, இது எப்படி நடந்தது என்னன்ட்டு அந்த பையன் ஏதாவது சொன்னானா? அவன் சொன்னதுல நமக்கு ஏதாவது பிரயோஜனப்படுற தகவல் இருக்கா? அவன் சொன்னதுல பெருசா ஒன்னும் இல்லைன்னாலும் ஒரு தகவல் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. அது என்னன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தித்தாளை தன் நண்பர்கிட்ட கொடுத்தாரு டிடெக்டிவ் சங்கர். அப்படி அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? டிடெக்டிவ் சங்கரும் டாக்டர் கணேஷும் இந்த கொலையில இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க? பைசன் வேலியோடைய மர்மம் எப்ப விலக போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து வர பதிவுகளையும் தவறாம கேளுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்ய தர்ஷினி. நன்றி.